எனக்கு மன வருத்தம் என்னன்னா, தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய வசூல் சாதனையை கொண்டு வந்து கொடுக்குற ஒரு நடிகர் அவர் படம் வந்தாலே வந்து 500 கோடி இன்னைக்கு கேரண்டின் போது ஒரு சுச்சுவேஷனில் திடீர்னு நான் வந்து சினிமா விட்டு போகிறேன் 69ஓட லாஸ்ட்டுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு மன வருத்தம் வருது. எனக்கு நம்பிக்கை இருக்குது அது ஒரு பிரேக்காக தான் நினைக்கிறேன். அது யாரெல்லாம் டாப்பில் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் விருது கொடுக்குறாரு. அது வந்து லைவாக போயிட்டே இருக்குன்னா 10-12 மணி நேரம் எல்லா ஊடகங்களும் அதை தான் ஃபுல் டே பரப்புறாங்கன்னா தட் இஸ் ஹைலைட். அது தான் தட் இஸ் அ சக்ஸஸ். அவருடைய சக்ஸஸ் அதை தான் நான் பார்க்குறேன். விஜய் சார் கிடைச்ச மிகப்பெரிய வரவேற்புன்னு அதுதான். வேற யார் பண்ணாலும் அந்த அளவுக்கு 10 மணி நேரம் வந்து ஊடகங்கள் வந்து கவர் பண்ணிட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களும் அதுதான் ஃபுல் டே நியூஸ் எல்லா மீடியாவும் ஒரு அந்த குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்குறத பார்க்கும்போது இந்த பக்கம் குட் பேட் அக்லியுடைய 2வது போஸ்ட் வெளியே வந்து டஃப் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆஃப்டர் 69 அஜித் சார் என்ன சார்? இப்போ கல்கி படத்தை வந்து எத்தனை பேர் பிடிச்சது, எத்தனை பேர் பிடிக்கல? பல பேருக்கு படம் பிடிக்கல சொன்னாங்க. ஆனால் 550 கோடியை தாண்டி இந்த படம் வசூல் பண்ணிது. அப்போ 550 கோடி கொடுத்த ஆடியன்ஸ் எல்லாம் வந்து முட்டாளுங்களா? கங்குவா எடுத்து பார்க்கும்போது ஸ்டில்ஸ் எல்லாம் நல்லா இருக்குப்பா, ஆனால் விஎஃப்எக்ஸ் எப்படி பண்ண போறீங்க, கிராஃபிக்ஸ் எப்படி பண்ண போறீங்க? சிவா சார் வேறு படங்கள்லாம் பார்த்துருக்கோம், அதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் எப்படி சிவா சார் என்ன கொண்டு வர போறாரு அப்படிங்கிறோம். இதை பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாங்க. இது எப்படி சார் கம்பேர் பண்ணி இல்லை? இப்போ வந்து கல்கியில் இருக்கிற பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் ட்வீட்லாம் பண்ணேன். ஆனால் பல பேர் என்கிட்ட சொன்னாங்க இது கதை புரியல, ரொம்ப லெங்க்தாக இருந்தது, பல விஷயங்கள் புரியலன்னு சொல்லும்போது காரணம் என்னென்னா அவங்க ப்ரெசென்ட்டில் டச்சே பண்ணல. பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் அவன் என்ன பண்ணிட்டாங்க, 6000 வருஷம் முன்னாடி காமிச்சிட்டாங்க, 6000 வருஷம் பின்னாடி காமிச்சிட்டாங்க. அதே வச்சு 2878 அந்த 2878 உலகத்தை நம்மளால் லிங்கே பண்ணிக்க முடியும். எல்லாமே க்ரீன் மேட்டில் எடுத்திருக்காங்க. ப்ரைம் ஃபோக்கஸும் க்ரீன் மேட்டும் உட்காந்துட்டு டேரக்டரோட விஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? இதில் வந்து எதுவுமே செட்டில் இல்லை, புஜ்ஜி மட்டும் தான் இருக்குது, அந்த கார் மட்டும் தான் இருக்க தவிர மீது எல்லாமே வந்து விஷனாக கிரியேட் பண்ணுது. கிராஃபிக்ஸில் எல்லாருமே வந்து அப்படி இது இருக்குன்னு நினச்சி பேசணும். ஆர்டிஸ்ட் எல்லாம் முன்னாடி வந்து இது ஒரு தேர் இருக்குன்னு நினச்சி பேசணும், அந்த தேரே கிடையாது. ஓகே, ஒருத்த வந்து இதில் உட்காந்துருக்கான். ஸோ அப்படி தான் இருக்கும். இப்படி எல்லாமே க்ரீன் மேட்டில் வச்சுட்டு ஒரு விஷனரியாக ஒருத்தர் எடுக்கணும்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. இப்போ கல்கியில் வந்து கான்டெம்பரரியே இல்லாத ஒரு கதையே இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னா, கான்டெம்பரரி விஷயங்களை கொண்டு வந்து பாசிட்டிவ் லிங்க் பண்ணி அழகாக ஒரு கதை சொல்லும்போது எவ்வளோ பெரிய ஒரு லிங்க் கிடைக்கும் ஆடியன்ஸ்க்கு. ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கதை கங்குவா. இந்தியன் 2க்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, வேட்டையருக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, அடுத்து அஜித் சாருடைய விடாமுயற்சிக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, கோட்டை பற்றி சொல்ல வேணாம், கோட்டுக்கு அவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இப்படி இந்த மாதிரி எதிர்பார்ப்பில் திரையரங்களை மிக பெருசாக பண்ணணும்னு எதிர்பார்க்குற ஒரு படமாக நம்மளுக்கு வந்து கங்குவா இருக்குது. தங்கலான் படத்தினுடைய அந்த யூனிக்னஸ், தங்கலான் படத்தில் விக்ரம் சாரோட உழைப்பு, ரஞ்சித் சாருடைய விஷன், இது எல்லாமே ரொம்ப அந்த காலத்துக்கு கொடுக்குது. இப்போ மக்கள் மத்தியில் அதிகபட்ச பஸ்ஸில் என்ன படம் இருக்குது, ரீச் அண்ட் பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியன் 2. ஸோ நான் சொல்லுப்பா, ஆர்மேக்ஸ் மீடியாவில் அவங்க சர்வே பண்ண ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. வணக்கம், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து உங்களை. ஆமாம் சார், நான் உங்களை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பெரிய ஆவலோடு இருப்பேன் சார். ஒரு ரசிகன் வந்து அவருக்கான கதாநாயகனுடைய படம் பார்க்குறப்ப எவ்வளோ ஆசையாக இருப்போம், அது போல் எப்போது நேர்மறையாக இருக்கிற மனிதர்களை பார்க்குறது, அதுவும் சினிமா துறையில் பார்க்குறது, அதுவும் ஒரு தயாரிப்பாளரை பார்க்குறதுங்கிறது ரொம்ப சொற்பம். அதில் தனஞ்சயன் சார் வந்து எப்போதும் மகிழ்ச்சியை கொடுக்குற ஒரு மனிதர். நான் ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை பார்க்குறதில்ல. ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி எதனால் வந்து அந்த நேர்மறையான எண்ணங்கள்னா பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் தான் லைஃப். சினிமா வந்து த மோஸ்ட் அன்சர்டன் உலகம். எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது, எதுவுமே கேரண்டி இல்லாத உலகத்தில் அட்லீஸ்ட் நேர்மறை எண்ணங்களாவது வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்னை பற்றியும் ஒரு நேர்மறையான எண்ணங்களை வச்சுருப்பேன், மற்றவங்களுக்கும் அது பரப்பணும்னு நினைப்பேன். அதாவது ஏதாவது வகையில் அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண நினைப்பேன். நிச்சயமாக சார். மழை பிடிக்காத மனிதன் யாருக்கு சார்? உங்களுக்கு மழை பிடிக்காதா? இயக்குனர் இருக்கா யாருக்கு சார்? எனக்கு மழை பிடிக்கும், ரொம்ப மழை பிடிக்கும். நான் மழையில் நிறைய நனைஞ்சிருக்கேன், மழையில் நனைஞ்சு போகிறதுக்கே பிடிக்கும். பைக் இருக்கும்போது மழையில் நனைஞ்சே போவேன். அதாவது பயங்கர மழை பெய்யும் போது பைக்கில் போகிறது ரொம்ப பிடிக்கும். இந்த பொண்ணுங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு பைக்? எனக்கு பைக்கில் வந்து போகும்போதெல்லாம் சின்ன வயசில் நான் சொல்கிறது, நான் இப்போ ராஜ்தூத் பைக் வச்சுருந்தேன், புது ராஜ்தூத் பைக்கு. அந்த ராஜ்தூத் பைக்கில் வந்து நான் மழையில் நடந்து போகும்போது, அதை நனைஞ்சு போகும்போது அது அப்படி ஒரு கெத்து. மழை நம்ம பேரில் கொட்டும், அப்படியே ஒரு ஜாலியாக அப்படி தண்ணி அப்படி சிலுத்துன்னு போவோம்ல ரோட்ல வண்டி போகும்போது தண்ணி ரெண்டு பக்கமும். அதுல மிக முக்கியமான விஷயம் தான், மழை வரும்போது என்னன்னா யாருமே டிராபிக் இருக்காது, எல்லாரும் அங்கங்க நின்றுடுவாங்க. நம்ம மழையில இருந்து போனா எல்லாரும் நம்மள பார்ப்போம், பைத்தியக்காரத்தை போறா மாறுற மழையில அப்படின்னு. நம்ம பைத்தியக்காரம் இல்லை, நம்மளுக்கு மழை பிடிக்கும், நம்ம போவோம். ஆனா இந்த மழை பிடிக்காத மனிதனுக்கான ஒரு காரணம் இருக்கு. அவர் ஏன் மழை பிடிக்காத இருந்தாருன்றது ஹீரோக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனா அந்த மழையிலேயே கடைசியில் அவர் போய் நிற்பார். அதுதான் இந்த படத்தினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். மழையே பிடிக்காத ஒரு மனிதன் வந்து ஏன் மழை பிடிக்கலன்றதுக்கு ஒரு காரணம். ஆனால் மழை பிடிக்காம வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாரு, ஆனால் கடைசியில் வேற வழி இல்லாமல் மழைக்குள்ளே போறாரு. அது போனாதான் அவருக்கு நடக்கும். ஆனால் அந்த டைட்டில் வந்து ஒரு பொய்டிக்கான ஒரு டைட்டிலாக விஜய் மில்டன் சார் சொல்லும்போது நாங்கள் எங்களுக்கு உடனே இன்ஸ்டன்டாக பிடிச்சிருந்தது. மழை பிடிக்காத மனிதன்ன்றதே ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருந்தது.
அதை விட மிக முக்கியமான விஷயம் வந்து இந்த கதையில வந்து ஒரு நாய்க்கும் ஒரு குட்டி நாய்க்கும் ஒரு ஹீரோக்குமான அஃபெக்ஷன் தான் கதையே. கடைசி வரையும் அந்த நாய் டிராவல் பண்ணிட்டே இருக்கும். எல்லா இடத்துலயும் நாய் இருக்கும். அந்த நாயோட ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இப்படி ஒரு கதையை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது இந்த உலகமே வேணாம், நான் வந்து உலகத்துல தனியா ஒரு மனிதனா வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஹீரோ வந்து ஒரு தீவில கொண்டு வந்து இறக்கப்படுறாரு. ஒரு சிம்பிளான லைனா பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் சொல்லுவாரு, காத்து மாதிரி வாழணும், உன்னை இந்த தீவில இறக்கி விட்டுறேன், எதுவுமே யார்கிட்டையும் எந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், உலகமே வேணாம், காத்து மாதிரி வாழ்ந்துக்கோ. காத்துன்னா எங்க எல்லா இடத்துலயும் இருக்கும், ஆனா எதுவுமே யாருக்கும் சொந்தம் இல்லை, அப்படி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விடுவார். சரி, யாருக்கும் சொந்தம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு போவாரு. ஆனா ஒரு நாய் அடிபட்டு இருக்கும், அந்த நாயை காப்பாற்றுவார். அடிபட்ட நாய்க்கு வந்து அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். அந்த நாய் அவருடைய ஓனருக்கு கொண்டு போய் நிறுத்தும். அந்த ஓனருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், மேகா ஆகாஷ்க்கு. அவளை காப்பாற்றணும்னு போவாரு, அவளுக்கு ஒருத்தருப்பா, அவனுக்கு காப்பாற்றணும் போவாரு. கடைசியில் பார்த்தா மொத்த ப்ராப்ளத்தை போய் மாட்டிப்பாரு ஹீரோ. அப்போ வந்து சரத்குமார் சார் திருப்பி என்ன கேட்பாரு, என்னடா இது நான் சொன்னேன்ல காத்து மாதிரி இருக்கணும், எந்த இதுவும் சம்மந்தம் இல்லைன்னா. அப்போ அவர் சொல்கிற வாழ்க்கையோட அர்த்தங்கள்லாம் இந்த ட்ரெயிலர்லாம் நம்ம சொல்லியிருப்போம். வாழ்க்கை என்பது ரிலேஷன்ஷிப் தான். ஓகே, நான் காலையில் எழுந்தும்போதே நான் பார்க்கும்போது நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கணும், அதுதான் சார் வாழ்க்கை. நீங்கள் என்னை வந்து காற்று மாதிரி இரு, எந்த சொந்தம் இல்லாமல் இருன்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் இங்கே வரும்போது ஒரு நாய் என்னை கொண்டு போய் எல்லா சொந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து சொல்லுவார் பார்த்தீங்களா. அதுதான் இந்த படத்தில் ரொம்ப புதுமையான விஷயங்கள் இருக்கும். அது ஆக்ஷன் பேக்டாக, ஒரு எமோஷனாக, வாழ்வியல் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கையில் நம்ம எப்படி விட்ட வாழ்க்கையை வாழணும், இந்த வாழ்க்கையை வந்து பணம் தான் வாழ்க்கை கிடையாது, நட்புகள், அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்பு, மனிதர்கள், அன்பு, இப்படிப்பட்ட பல விஷயங்களை இந்த கதையில வந்து ஒரு கமர்ஷியல் கதையில சொல்றது முதல் முறை. எனக்கு இது வந்து அது புதுமையா இருந்தது. அதுக்காக தான் இந்த படத்தை வந்து இன்ஃபினிட்டி ஃபிலிம் மேச்சஸ்ல நாங்கள் பார்ட்னர்ஸாக டிசைட் பண்ணும்போது இந்த பல புதுமைகள் வந்து இந்த கமர்ஷியல் படத்தில் இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு நினைச்சு தான் நம்மளுக்கு ஆச்சரியமா இருந்தது. அதுதான் விஜயனை சாரியை வந்து ஈர்த்தது, சரி பண்ணலாம் அப்படின்னு. ஆனா இந்த ஒரு ஸ்டார் காஸ்ட் அமைச்சது இது படத்துக்கு பெரிய பிளஸ். சரத்குமார் சார் ஒரு பேரலல் ரோலு, சத்யராஜ் சார் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ், மேகா ஆகாஷ், தனஞ்சயா அப்படின்னு பாப்புலரான கன்னட ஆக்டர் வந்து ஆன்டகனிஸ்டா படத்தில், பிரதி அம்பாரு, அப்புறம் தலைவாசல் விஜய், சரண்யா பொண்ணு, அப்படின்னு பல பேர் இந்த படத்தில் அவங்கவுங்க ரோலில் ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பாங்க. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். நிச்சயமா சார். எப்பயுமே நாங்கள் உங்களுடைய படங்கள் தேர்வு பண்ணுற முறையை பார்த்துட்டே இருந்திருக்கோம். ஒரு வெற்று கமர்ஷியல் படம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டா க்ரோர்ஸில் இன்கம் வந்துருப்பாங்கன்னு நீங்கள் போனதை நாங்கள் பார்த்ததில்லை. இந்த படத்தில் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கா? இதை பார்க்குற ஆடியன்ஸ் நல்ல படமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டானா? 1 கோடி ஆடியன்ஸ் பார்க்காட்டியும் ஒரு 5 லட்சம் ஆடியன்ஸ் பார்த்தாலும் அவன் இந்த படம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு நீங்கள் தயாரிக்கிற படங்களும் சரி, நீங்கள் விநியோகம் பண்ணுற படங்களையும் சரி, ஒரு யூனிக்னஸை நாங்கள் பார்த்துட்டே இருந்திருக்கோம். ஏன் சார் அப்படி வித்தியாசமாக தேடுறீங்க? நம்ம என்னன்னா நிறைய படிக்கிறோம், நிறைய படங்களை பார்க்குறோம், தேடல் தான். ஓகே, எல்லாத்துலேயும் வெற்றி கிடைச்சிடாது. ஏன்னா சினிமா என்பது பெர்ஸ்பெக்டிவ் தான். நான் எப்பவுமே சொல்லுவேன், சினிமா வந்து 100% வந்து உங்களுக்கு பிடிக்கும் சொல்ல முடியாது. இப்போ கல்கி படத்தை வந்து எத்தனை பேர் பிடிச்சது, எத்தனை பேர் பிடிக்கல? பல பேருக்கு படம் பிடிக்கல சொன்னாங்க. ஆனால் 550 கோடியை தாண்டி இந்த படம் வசூல் பண்ணிட்டு இருக்கு. அப்போ 550 கோடி கொடுத்த ஆடியன்ஸ் எல்லாம் வந்து முட்டாளுங்களா? அப்படி இல்லை. காரணம் என்னன்னா, உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஒரு படங்கள், ஆனால் பல பேருக்கு அது பிடிச்சிருக்குல்ல. இந்த ஹோல் ஜேர்னியே என்ன தெரியுமா, எனக்கு பிடிச்ச இந்த படம் வந்து பல பேருக்கு பிடிக்குமா இல்லையா? சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் பல பேருக்கு பிடிக்குமா என்ற ஒரு தேடல், அந்த ஆர்வம் தான் நம்மளை அடுத்தடுத்து படம் பண்ண வைக்குது. இப்போ ஒரு நொடி படத்தை நான் உதாரணமாக சொல்கிறேன். சமீபத்தில் நான் வந்து அந்த படத்தை மொத்தமாக வாங்கி விநியோகம் செஞ்சேன். அதில் எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, தியேட்டரில் அந்த படம் வந்து மிக பெருசாக போல, ஓரளவு அந்த படம் கனெக்ட் ஆச்சு. ஓடிடியில் இந்த படத்தை லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க. இந்த 3 வாரத்தில் என்னுடைய ஓடிடியில் கிட்டத்தட்ட 12 படம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கி. அதில் ஹையஸ்ட் பண்ணது இந்த படம் தான். மிக குறைவான பட்ஜெட் எடுக்கப்பட்ட படம் 1 கோடி தான். ஹையஸ்ட் லெவலில் லட்சக்கணக்கான பேர் இந்த படத்தை ஓடிடியில் பார்த்துருக்காங்க. அது எல்லாருமே எனக்கு ஃபோனு, அதில் மிக முக்கியமாக எனக்கு இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சச்சு மேடம் கால் பண்ணாங்க. 80 வயசு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், 75-80 வயசு சொன்னால் அது கோச்சிக்கு போகிறாங்க. அந்த அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க, டேய் வயசெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு. அவங்க 50 வருட காலம் 60 வருட காலம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அவங்க திடீர்னு கால் பண்ணும்போது, மேடம் சொல்லுங்க மேடம் அப்படின்னா, என் நம்பர் எனக்கு அடிக்கடி என்னுடைய மகள்கள் கல்யாணத்துக்குலாம் வந்திருக்காங்க, அவங்க பிளஸ் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணிட்டு, டேய் 1 நொடி படத்தை நீ தான் ரிலீஸ் பண்ணியா, உன் பேர் வந்தது பார்த்த அப்படின்னாங்க. ஆமாம் மேம் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்தது படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு சும்மா ஓடிடியில் திடீர்னு பார்த்தேன், 1 நொடி அப்படி கிளிக் பண்ணா உன் பேர் வந்தது. தனஞ்சய், நம்ம தனஞ்சயின் படத்தை பார்ப்போமே அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன். 2 மணி நேரம் உட்காந்து படத்தை பார்த்துட்டேன் தம்பி, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாரு. எனக்கு அப்படியே சந்தோஷமா இருந்தது. அந்த வயசுல இருக்கிற ஒருத்தருக்கு இந்த படம் அப்பீலா இருக்குன்னா, இதுதானே எனக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். சச்சு மேடம் கால் பண்ணி, மீதியெல்லாம் கால் பண்றது வேற, ஒரு சச்சு மேடம் எனக்கு கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்கல்ல, இதுதான் நம்முடைய சாதனையா நினைச்சுக்கணும். எவ்வளவு பெரிய வணிக வெற்றி எல்லாம் தாண்டி இப்படிப்பட்ட சின்ன சின்ன அங்கீகாரங்கள் தான். நான் சொல்லுவேன், நிறைய ட்வீட்ல கூட போட்டிருக்கேன், வாழ்க்கை என்பது
சில சந்தோஷங்கள் தான். அதாவது குட்டி குட்டி சந்தோஷம் தான் வாழ்க்கை. பெரிய சந்தோஷம்னு என்ன இருக்கு? ஒரு 20 கோடி 50 கோடி 100 கோடி கிடைக்கிறது இல்லை. சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஒரு நாள்ல. இப்போ உங்களை சந்திச்சது ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி பல மனிதர்களை சந்திக்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சில பேர் இரிட்டேட் பண்ணுவாங்க, பட் அது ஓகே. பட் ஆனால் வாழ்க்கையில நான் எப்படி பார்ப்பேன்னா, என்னுடைய மகள்கள் எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்த விஷயமே என்னன்னா, 10 நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்குதுன்னா அதுல 2 நிகழ்வுகள் சந்தோஷம் இருந்தாலே அந்த மெமரியோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். 8 நிகழ்வுகள் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. 10 மோசமா இருந்தால் தான் பயப்படணும். ஆனா 2 நிகழ்வுகள் உங்களை வந்து ஒரு மெமரி கொடுக்குது இல்லை, அந்த மெமரியோட அடுத்த கட்டம் நாளைக்கு போய்க்கலாம். அப்படிதான் வாழ்க்கை. அது மாதிரி தான் என்னோட திரைப்படங்கள் வாழ்க்கையும். எனக்கு எல்லா படம் வெற்றி அடைந்து தான் நம்ம ஆசைப்படுறோம், உழைக்கிறோம். ஆனா அதுல அட்லீஸ்ட் 1-2 இந்த மாதிரி ஒரு நொடி மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் போது நம்மள அது மோட்டிவேட் பண்ணுது. அடுத்ததான் இதே மாதிரி ஒரு படம் கொடுக்கணும், அதுல என்ன ரிஸ்க் இருந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு உணர்வு கொடுக்கறது தான் என்னுடைய பயணம். சார், ஒரு ரிஸ்க்கு அப்படிங்கிறது எப்பயுமே திரை உலகத்தில் ப்ரொடியூசர்ஸ்க்கு ஜாஸ்தி. அதில் ரிஸ்க்கை தேடி போகிற ப்ரொடியூசர்ஸ் தான் ரொம்ப கம்மி. நான் ஏன் தனஞ்சயன் சாரை வந்து பார்த்து வியக்கிறேன்னா, அவங்கள வந்து எல்லாருக்கும் ஒரு தயாரிப்பாளராக அப்படின்னு யோசித்தரேன், இன்னும் விமர்சகராக தெரியும். ஆனால் ஒரு ஸ்காலராக அவங்கள பார்க்கும்போது தான் சார் எனக்கு வியப்பு. ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம இருக்கோன்னா, இதில் நம்ம எல்லாத்தையும் படித்து, இதில் நம்ம ஒரு புக்காக எழுதி வெளியிட்டு ஒரு பெஸ்ட்டு கிரிட்டிக்குங்கிற அவார்டை வாங்குற அளவுக்கு இதில் படித்து மேலே வரணும்னு நினைக்கிற ஒரு மனிதர் இது மாதிரியான படங்களை கொடுக்கறது மகிழ்ச்சி சார். அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு மகிழ்ச்சியான சம்பவத்தை எடுக்கணும்னா, விவேகா அவர்களுடைய நெகிழ்ச்சியான பதிவை பார்த்தேன். ஒரு பக்கம் இந்த மாதிரி சின்ன படங்களை கொண்டு போய் சேர்க்கறது மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் கங்குவா மாதிரியான பெரிய ப்ராஜெக்ட்ஸ், அது ஒரு 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 பாடலாசிரியர் பார்த்து மனசை விட்டு ஏங்க ப்ரௌட் ஆஃப் கோலிவுட்டுங்க அப்படின்னு சொல்றப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா. ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா. அவர் என்ன சொன்னார்? ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமான்னாரு. விவேக் அவர்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு எழுத்தாளர், பாடலாசிரியர். அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இந்த படத்துல ரொம்ப ஒரு டீமா இருக்கார். இப்போதான் அவர் வந்து ஃபுல் படத்தை பார்த்துருக்காரு. பார்த்து அவர் பிரமிச்சு போய் தான் இந்தியன் சினிமாவுடைய ப்ரைட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா ஒரு டீம்ல நம்மலாம் டீம்ல ஒரு மெம்பர், அங்கம். நம்ம தான் படம் எடுக்கல, இது வந்து ஞானவேல் சாருடைய விஷன். அது ஞானவேல் சார் வந்து ஒரு தைரியமான ஒரு மனிதர். நான் பார்த்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில கட்ஸியான ஒரு மனிதர்னா அது ஞானவேல் சார். பயங்கர கட்ஸ். அந்த கட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருந்தாலே பெரிய ஆளா இல்லை. அந்த கட்ஸ்ல அவர் எடுத்த அந்த ஒரு ரிஸ்க், அந்த டைம்ல அவர் எடுக்கும்போது நாங்களாம் பயந்தோம். இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி இருக்கிறாரு, பட்ஜெட் கூட்டிகிட்டே இருக்கு. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பட்ஜெட்டு, அது பிறகு கூடுது, தைரியமா இறங்குறாரு. பண்ணலாம் 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 பண்ணலாம். அவருக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஒரு லைஃப் டைம் ஒரு செட்டில்மெண்ட் இல்லை, லைஃப் டைம் ஒரு பெரிய படம் பண்ணணும், ஒரு கிராண்டியரான ஒரு படம் பண்ணணும்னு கங்குவா படம் பிக்கப் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. அதுக்கான வளர்ச்சி அதுவே தேடிக்குது, அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை அதுவே தேடிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் அதுக்கான அங்கீகாரம் வந்துட்டே இருக்கு. பார்க்கும்போதே எனக்கே பிரமிப்பா இருக்கு. இதே நான் 2 வருஷம் முன்னாடி நான் பயந்துட்டு இருந்தேன். ஐயோ இவ்வளோ பெரிய பட்ஜெட்டா, இப்படி சமாளிக்க முடியும், இது இவ்வளோ சிக்கலில் கொண்டு போய் விட்டுருமோ அப்படிலாம் நான் பயந்துட்டு இருக்கேன். அப்போ ஞானவேல் சார் தைரியம், பார்த்துக்கலாம் சார், பார்த்துக்கலாம் சார், பண்ணிடலாம் சார். ஆனால் அவருடைய தைரியத்துக்கு கிடைச்ச ரெக்கக்னேஷன் தான் இதை பார்க்குறேன். அவருடைய தைரியம், அவருடைய அந்த கான்ஃபிடென்ஸ், அதுக்கான அங்கீகாரங்கள் வந்துட்டே இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி சிவா சாருடைய அந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இன்வால்வ் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கார். சிவா சார் வந்து பல விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் முதல்ல ஆரம்பித்தது ஒரு விஷயம், அதுக்கு பிறகு க்ரோ ஆகிட்டே இருக்கு. ஆனால் எல்லாமே படைப்புக்காக தான். படைப்பு அற்புதமாக வரணும், ஒரு பெரிய படமாக வரணும், இந்தியன் சினிமா பார்த்து வைக்கிற மாதிரி படமாக வரணும் அப்படின்னு அவர் உழைப்பு கொடுக்குறாரு. அதுக்கு சூர்யா சாருடைய 200% கான்ட்ரிபியூஷன் வந்து நிற்கிது. இப்போ இந்த 3 பேருடைய சக்ஸஸாக தான் பார்க்குறேன் நான். இது வந்து சிவா சார், சூர்யா சார், ஞானவேல் சாருடைய 3 பேருடைய உழைப்பாக தான் பார்க்குறேன். அந்த 3 பேருடைய விஷனுக்கு கிடைச்ச அங்கீகாரமாக தான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நாங்களாம் பின்னாடி இருந்துட்டு ஏதோ ஒரு வகையில் சின்னதாக நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுடைய அந்த ஒரு முயற்சிக்கும் அவங்களுடைய கான்ஃபிடன்ஸுக்கு கிடைச்ச வெற்றியாக தான் இந்த அங்கீகாரங்களை நான் பார்க்குறேன். அட் த சேம் டைம் ஒன்று மறந்துடாதீங்க, அதே டைமில் ஜிவி பிரகாஷ் ட்வீட் போட்டிருக்காரு. இப்போ தான் நான் வந்து தங்களான் படத்துக்கு பிஜிஎம் பண்ணி முடித்தேன். அப்படியே ஒரு பிரமிப்பாக இருக்குது இந்த படத்தை பார்த்து. அதாவது கண்டிப்பாக எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம்னு அவரும் ட்வீட் போட்டிருக்காரு. சரி, இன்னைக்கு 2 படத்தை பற்றியும் ட்வீட். 2 பேருமே இந்த படத்தில் ஆர்வமாக மிகப்பெரிய கான்ட்ரிபியூட் பண்ண மனிதர்கள். ஒன்று ஜி பிரகாஷ் ஃபார் தங்களான், இவர் வந்து விவேகா வந்து லிரிக்ஸ் கங்குவா படத்துக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு கல்கி இங்கே எடுத்துகிட்டு வரேன். கல்கி மாதிரி கல்கி வரப்போகுது, கல்கி ப்ராஜெக்ட் கே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே பெரிய எதிர்பார்ப்பு. கமல் சார் உள்ள இருக்கிறாரு, அமிதாப், பிரபாஸ் இருக்கிறாரு. அதோடைய அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப என்ன அது அப்படின்னு நினச்சேன். தியேட்டரில் போய் பார்க்குறப்ப நிறைய பேர் எக்ஸைட் ஆனாங்க. சில பேர் இல்லை, நாங்கள் வேறு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், இங்கே என்ன கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒன்று ஆயிடுது. இப்போ கங்குவா எடுத்து பார்க்கும்போது ஸ்டில்ஸ் எல்லாம் நல்லா இருக்குப்பா, ஆனால் விஎஃப்எக்ஸ் எப்படி பண்ண போகிறீங்க, கிராஃபிக்ஸ் எப்படி பண்ண போகிறீங்க. சிவா சார் வேறு படங்கள்லாம் பார்த்துருக்கோங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் எப்படி சிவா சார் என்ன கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறோன்னா இதை பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாங்க. இது எப்படி சார் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க? சிவா சார் வந்து
வெரி டேலண்டட் டைரக்டர். அவருக்கு வந்து விஷன் ஒன்று இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு கிளிம்ஸ் விட்டோம்ல, 55 செகண்ட் கிளிம்ஸ்ல எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதுவும் அந்த பர்டிகுலர் முதலோட கண்ணை வச்சுட்டு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. இன்னும் இந்த கண்ணில் இவ்வளோ விஷன் இருக்கு, இவ்வளோ ஒரு இன்னும் விஎஃப்எக்ஸ் அற்புதமா இருக்குன்னா படம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அதை பத்தி எனக்கு ஒரே கிடையாது. 1% கூட காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காரு. அதே மாதிரி 3Dலயும் சரி, அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. இதுல காம்ப்ரமைஸ் இல்லாம இது பிரமாதமான ஒரு படைப்பா கொண்டு வரணும் தான். அங்கதான் பட்ஜெட் பட்ஜெட்லாம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அவருடைய விஷன். அவர் வந்து என்னன்னா இதை சின்னதா கூட பண்ணலாம், ஆனா இந்த விஷன் பெருசா ஆயிட்டே இருக்கு. அதை வந்து ஞானவேல் சார்கிட்ட பேசுறாரு. ஞானவேல் சார் பரவாயில்ல பண்ணிக்கலாம் அப்படின்றது பண்ணா சார். ஏன்னா இது ஒரு லைஃப் டைம் வாய்ப்பு. இப்படி ஒரு பிரம்மாண்டமான படைப்பை 10 மொழிகளில் வந்து திரையரங்களை கொண்டு வர முயற்சின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை கொண்டு வரதுக்கான வாய்ப்பை இந்த படம் கொடுக்குது. எல்லா படத்தையும் நீங்கள் 10 மொழிகளில் கொண்டு வர. ஸோ எல்லா படத்தையும் நீங்கள் 10 மொழிகளில் ரிலீஸ் பண்ண முடியாதுல்ல. இந்த படத்தை வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு யூனிவர்சலான கதை, ஓகே, பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டை அழகாக லிங்க் பண்ண ஒரு கதை, கான்டெம்பரரியில் இருக்க ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும், அந்த ஹிஸ்டாரிக்கல் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும். இப்போ வந்து கல்கியில் இருக்கிற பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் ட்வீட்லாம் பண்ணேன். ஆனால் பல பேர் என்கிட்ட சொன்னாங்க இது கதை புரியல, ரொம்ப லெங்க்தாக இருந்தது, பல விஷயங்கள் புரியலன்னு சொல்லும்போது காரணம் என்னன்னா அவங்க ப்ரெசென்ட்டில் டச்சே பண்ணல. பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 6000 வருஷம் முன்னாடி காமிச்சிட்டாங்க, 6000 வருஷம் பின்னாடி காமிச்சிட்டாங்க. அதில் 2878 அந்த 2878 உலகத்தை நம்மளால லிங்கே பண்ணிக்க முடியல. அது ஒரு பெரிய ஃபியூச்சரிஸ்டிக் உலகமா இருக்கு. அங்கே தண்ணியே இல்லை, மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க போது யாருக்குமே கான்டெம்பரரி காமிக்காத போது டக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நிற்குது. இந்த கதை வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகுமா இல்லையா அப்படின்னு இருக்கு. ஆனால் அதை தாண்டி ஏன் இவ்வளோ பெரிய வெற்றி இந்த படத்துக்கு கிடைக்குதுன்னா அந்த விஷன். ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு கதையை கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஒரு மனிதர் டிசைட் பண்ணி அதுக்கான இவ்வளோ பெரிய உழைப்பை கொடுத்துருக்காரு. அந்த உழைப்புக்கான வெற்றியை தான் கல்கி கிடைச்ச வசூலை பார்க்குறேன். அந்த விஷனுக்கும் அந்த எஃபர்ட்டுக்கும் எல்லாமே எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த டீம் கிட்ட கேட்கும்போது பல பேர் கிட்ட பேசும்போது நான் பிரமிச்சு பார்த்தேன். அந்த படத்தை பார்த்து நான் கேட்டது எப்படி இது எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாமே க்ரீன் மேட்டில் எடுத்திருக்காங்க. ப்ரைம் ஃபோக்கஸும் க்ரீன் மேட்டும் உட்காந்துட்டு டைரக்டரோட விஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? இதில் வந்து எதுவுமே செட்டில் இல்லை, புஜ்ஜி மட்டும் தான் இருக்குது, அந்த கார் மட்டும் தான் இருக்க தவிர மீது எல்லாமே வந்து விஷனாக கிரியேட் பண்ணுது. கிராஃபிக்ஸில் எல்லாருமே வந்து அப்படி இது இருக்குன்னு நினச்சி பேசணும். ஆர்டிஸ்ட் எல்லாம் முன்னாடி வந்து இது ஒரு தேர் இருக்குன்னு நினச்சி பேசணும், அந்த தேரே கிடையாது. ஓகே, ஒருத்த வந்து இதில் உட்காந்துருக்கான். ஸோ அப்படி தான் இருக்கும். இப்படி எல்லாமே க்ரீன் மேட்டில் வச்சுட்டு ஒரு விஷனரியாக ஒருத்தர் எடுக்கணும்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. எல்லாருமே அந்த ஆக்டர்லாம் அதை நம்பணும், இப்படி இருக்க இல்லாததை இருக்குன்னு நினச்சி பேசணும். எவ்வளோ பெரிய ஒரு முயற்சி பாருங்கள். இன்னைக்கு இந்த படத்தை பார்த்து வேக்கிறாங்க. அமிதாப் பச்சன் அவர்களுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா நான் வீடியோலாம் பார்த்தேன், அவரோட வீட்டு முன்னாடி ஆயிரக்கணக்கு பேர் நின்றுட்டு கொண்டாடுறாங்க. அவர் வந்து அஸ்வத்தாமாவா கலக்கிட்டார் இந்த படத்துலன்னு. 81 வயசுல இவ்வளோ பெரிய ரெகக்னிஷனை ஒரு டைரக்டர் கொண்டு வந்து கொடுக்குறாரு ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டருக்கு. ஸோ இது எல்லாமே கல்கி படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு. இப்போ கல்கி படத்தோட வெற்றி கண்டிப்பாக கங்குவாக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட், நம்பிக்கை. இப்போது கல்கியில் வந்து கான்டெம்பரரியே இல்லாத ஒரு கதையே இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னா கான்டெம்பரரி விஷயங்களை கொண்டு வந்து பாஸ்ட்டை லிங்க் பண்ணி அழகாக ஒரு கதை சொல்லும்போது எவ்வளோ பெரிய ஒரு லிங்க் கிடைக்கும் ஆடியன்ஸ்க்கு. ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கதை கங்குவா. அந்த கல்கியில் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகலை பல விஷயங்கள். என்ன காரணம்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த படம் அழகாக கரண்ட்டை கனெக்ட் பண்ணும். கரண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி சார். சூர்யா சார் என்ன சொல்கிறேன்? சூர்யா சார் இஸ் வெரி எக்ஸைட்டட். அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இந்த படத்தை அவர் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, எவ்வளோ அழகாக இதை கொண்டு வரணும்னு அவர் ஒன்னொடுத்து கேர்ஃபுல்லாக பார்க்குறாரு. இன்ஃபேக்ட் எந்த அளவுன்னா நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டு அது அப்படியே அவர் அட்டென்ஷனுக்கே போயிடுது. நானே பயப்படுறேன், ஐயோ ஏதாவது சொல்லிட்டு நான் வம்புல மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அவருடைய அட்டென்ஷனுக்கு போகுது. அவர் என்ன சொல்றாரு, இந்த படத்தை சரியான முறையில் தான் கொண்டு போனோமே தவிர ராங்காக ப்ரெசென்ட் பண்ணிட வேண்டாம், அன்னெசரி ஐப்பம் கொடுக்கக்கூடாது, ராங்கான முறையில் எதுவும் பேசிடக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காரு. நானே அப்படி யோசிச்சு தான் ஏன்னா ஏதாவது தப்பாக சொல்லிடுறோமோ அப்படின்னு பயம் வருது. தப்பானா எந்த விஷயத்துலையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, சரியான விஷயத்துல இந்த கதையை கொண்டு போகணும். அவ்வளோ அவ்வளோ இன்வால்வ்டாக சூர்யா சார் இந்த படத்தில் இருக்கார். இந்த படம் வந்து அவரை பொறுத்தவரையும் என்ன காரணம்னா ஒரு தியேட்ரிக்கலாக மிக பெருசாக எதிர்பார்க்குற படம் இந்த படம். இந்த வருஷத்தில் இந்த வருஷம் வர படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா தியேட்ரிக்கல் ரெஸ்பான்ஸில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க ஊடகங்களில். எல்லாம் நிறைய படங்கள் இருக்குது, அதில் ஒரு முக்கியமான படமாக எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு படம். இப்போ வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்குது. இப்போது இந்தியன் 2க்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, வேட்டையருக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, அடுத்து அஜித் சாருடைய விடாமுயற்சிக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, கோட்டை பற்றி சொல்ல வேணாம், கோட்டுக்கு அவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இப்படி இந்த மாதிரி எதிர்பார்ப்பில் திரையரங்களை மிக பெருசாக பண்ணணும்னு எதிர்பார்க்குற ஒரு படமாக நம்மளுக்கு வந்து கங்குவா இருக்குது. அப்போது இந்த படத்தை எந்த முதல்ல கரெக்டாக பொசிஷன் பண்ணுறோம், ஆடியன்ஸ்க்கு எப்படி கொண்டு போகிறோம், அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்குறோம். ஒரு பக்கம் கங்குவா மாதிரி பயங்கர எக்ஸ்பெரிமெண்ட்டான ஒரு படம், எல்லாம் விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ்னு போட்டு நகட்டி எடுத்துகிட்டு கம்ப்யூட்டர்லேயே அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கம் அப்படியே தங்கலாம் மண்ணோட மண்ணாக கடந்து புரண்டு வெயில்லையும் நொந்து ஒரு படம் தயாரிச்சிருக்கு.
இது இப்படின்னா இது இப்படி இருக்கு, ஒரே நேரத்தில் 2 படத்துலையும் ஒரு பார்ட்டாக இருக்குங்கிறது உங்களுக்கு எவ்வளோ தெரியும்? இல்லை, எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, தங்கலான் படத்தினுடைய அந்த ரியலிசம், தங்கலான் படத்தினுடைய அந்த யூனிக்னஸ், தங்கலான் படத்தில் விக்ரம் சாரோட உழைப்பு, ரஞ்சித் சாரோடைய விஷன், இது எல்லாமே ரொம்ப அந்த காலத்துக்கு கொண்டு போயிடும். 1800, அதாவது 1870, 1890, 1910, 1920, இந்த பீரியட் ஒரு 70 வருஷ காலம், அந்த தொடக்கம் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை யதார்த்தமாகவும் அட் த சேம் டைம் கமர்ஷியலாகவும் பல விதமான ஆக்ஷனோட ஒரு படத்தை எப்படி கொண்டு வர முடியுன்றதுக்கு நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது ரஞ்சித் சாருக்கு ஒரு பெரிய கனவு, இந்த மாதிரி ஒரு கதையை வந்து யதார்த்தமான கதையை சொல்லணும். ஏன்னா அவர் நிறைய பீரியட் படங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து முண்டா கதையை சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அதாவது நார்த் இந்தியாவில் அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கணும், ஒரு பயோபிக் எடுக்கணும்னு சொல்கிறார்ல, இந்த படம் அதுக்கான ஒரு பெஞ்ச் மார்க் அவருக்கு. ஏன்னா பெரிய பட்ஜெட்டு, 100 கோடி தாண்டி ஒரு பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க. விக்ரம் சார் வந்து அவ்வளோ பெரிய உழைப்பு கொடுத்துருக்காரு. அதை விட முக்கியமாக நம்ம வாழ்வில் நடந்த சம்பவங்கள் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு படம், நம்மளோட கதை, நம்முடைய கதை. இது வந்து வாழ்வில் நிறைய பேருக்கு தெரியும், இது வந்து அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை இவ்வளோ அழகாக கொண்டு வரணும்னு நினச்சி அவர் பண்ணுறாரு. ஸோ அந்த படைப்பு என்பது எல்லோரும் பிரமிக்கக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கும். கங்குவா வேறு மாதிரி படம், அது வந்து ஒரு கமர்ஷியலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய ரீச்சு, பெரிய லெவலில் வணிக ரீதியில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படி ஒரு படம்னா, இது வேறு மாதிரியான படம். இது வந்து அதோட அந்த மக்கள் திரும்ப நம்ம மக்களுடைய வாழ்க்கையை வந்து அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ரொம்ப பிரமிப்பாக பார்த்து வைக்கிற மாதிரி. இப்போ ஒரு படமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. அந்த மாதிரி இந்த படம் August 15 இப்போதைக்கு ரிலீஸ் டேட் ஞானவேல் சார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த ரிலீஸ் டேட்டை வரும்போது இது ஒரு பெரிய வேப்பை கொடுக்கும் எல்லா ஆடியன்ஸ்க்கும். அது வரும்போது அது வேறு மாதிரி ஒரு வேப்பு, அது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இப்படி 2 படமும் வேறு தளங்களில் வேறு வகையில் பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தும் தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி சார். இந்த 6 மாதம், ஏன்னா 2023 பொன்னியின் செல்வன், அதுக்கு முன்னாடி பின்னாடியும் தமிழ் சினிமா பயங்கர பரபரப்பாக இருந்தது. 2024 தொடங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்ட மாதிரி எல்லாரும் அதை உணர்ந்துகிட்டே இருக்கும். இது எப்போ பிக்கப் ஆக போகுது அப்படிங்கிற ஆர்வம் தான் எல்லாருக்கும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏதாவது ஒன்று வந்து பிக்கப் ஆயிராதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 1-2 படங்கள் அப்பப்போ வந்து ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது. எப்போ சார் இது பீக் அடிக்க போகுது? எனக்கு பெரிய நம்பிக்கை இந்தியன் 2ல். இந்தியன் 2 மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் அது எப்படின்னா, இப்போ சமீபத்தில் வந்து நாங்கள் வந்து தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் ஒரு கம்பெனியோட டைப் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து டேட்டா கொடுக்குறாங்க, என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி பஸ் இருக்குது, என்ன மாதிரி அப்பீல் இருக்குது அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதில் வந்து நான் படிக்கிறேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்மேக்ஸ் மீடியான்னு சொல்கிறவங்க வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து வெளிவர போகிற படங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க ட்ராக் பண்ணிட்டே வராங்க. அவங்க வந்து பல பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்பை வச்சு மீட்டர் ஒரு ஆர்மேக்ஸ் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க, அது பேர் சினிமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங். அந்த சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங்கில் இந்தியன் 2க்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, the buzz is 75%, the reach is 99%. அதாவது 99% மக்களை போய் ரீச் ஆயிருக்கு படம். அதாவது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட், 99 தான் ஹையஸ்ட் தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாருமே. அதில் லிஸ்ட்டில் என்னென்ன படங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ராயன், கோட்டு, வேட்டையன், தங்கலான், கங்குவா, அமரன் இருக்கு. ஹையஸ்ட் ரீச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, ஏன்னா படம் இப்போ வரப்போகுது இல்லை, அதனால எல்லாருக்கும் ரீச் ஆன ஒரு படமாக பார்த்தீங்கன்னா 99% ரீச் ஆனது வந்து இந்தியன் 2. த அப்பீல் வந்து 67%. அப்பீல்னா அந்த ட்ரெய்லர், அந்த பாடல் எல்லாமே 67% மக்களுக்கு பிடிச்சிருக்கு. மிகப்பெரிய ஓப்பனிங்கே இந்த படம் கொண்டு வரப்போகுதுன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அதாவது 2 வாரம் இருக்கு ரிலீஸ்க்கு, 75% பஸ் இருக்கு. மீதி எல்லா படத்துக்கும் 75% இல்லை, ஏன்னா அந்த படம்லாம் பின்னாடி வரப்போகுது. இப்போ மக்கள் மத்தியில் அதிகபட்ச பஸ்ல என்ன படம் இருக்கு, ரீச் அண்ட் பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியன் 2. ஸோ நான் சொல்லப்பா, ஆர்மேக்ஸ் மீடியாவில் அவங்க சர்வே பண்ண ரிப்போர்ட்ல சொல்றாங்க. ஆமாம், அந்த லிஸ்ட்டை வாசிக்கும் போது இந்த 99-75க்கு அடுத்தடுத்த படங்கள் வரும்போது அதே பஸ்ஸுக்கு வந்துடும். ஆனால் இப்போ இது வந்தாதான் சக்ஸஸ். இது இல்லைன்னு வச்சுங்களேன், இது கம்மியாக இருந்ததுன்னா நம்மளே பயப்படுவோம், இந்தியன் 2க்கு பஸ் கம்மியாக இருக்குது, ரீச் கம்மியாக இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பஸ் ரீச் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்முடைய உலகநாயகன் அவருடைய அந்த ப்ரொமோஷன். இன்னைக்கு அந்த படத்துக்காக அவர் வந்து அவ்வளோ உழைப்பு கொடுத்துட்டு இருக்காரு. படம் நடிக்கிறதுக்கே ஒரு உழைப்பு கொடுத்தாருன்னா, இப்போ படம் நடிச்சு முடிச்ச பிறகு போய் எல்லா இடத்துலையும் போய் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. சிங்கப்பூர், மலேசியா, துபாய், இங்கே டெல்லி, பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த பஸ் வந்துட்டு இருக்கு, இந்த ஹைப் வந்துட்டு இருக்கு. எனக்கு நம்பிக்கையே தமிழ் சினிமா முதல் 6 மாதம் தொய்வுன்றதை விட டிசப்பாயின்மெண்ட், பயங்கர டிசப்பாயின்மெண்ட். எந்த அளவுன்னா, ஒரு சொல்லிடுறேன், உங்கள் நம்பர் சொல்லிடுறேன். இப்போ தான் நாங்கள் மேகசின் கொண்டு வந்தோம். நாங்கள் அதில் வந்து தமிழ் சினிமா ஆக்டிவ் ப்ரொடியூசர் ட்ரெயின் கேட் கொண்டு வந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 124 திரைப்படங்கள் முதல் 6 மாதத்தில் வெளியாகி இருக்கு. அதில் 6 இல்லை 7 படங்கள் தான் வெற்றி படங்களாக நீங்கள் சொல்ல முடியும். 5% தான் வெற்றி, 95% படங்கள் தோல்வி படங்கள். வணிக ரீதியில் அந்த தயாரிப்பாளரை கஷ்டத்தில் ஆழ்த்தின படங்கள்.
இதுவரையே தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா 10% வெற்றி, 15% வெற்றி, 20% வெற்றியை பார்த்த தமிழ் சினிமா சடனாக 5% வெற்றியை பார்த்துருக்கு. இது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை பாருங்க. இதுலேருந்து வெளியில் வரணும்னா மிகப்பெரிய வெற்றிகள் தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ தெலுங்கு சினிமாவுக்கே ரிவைவல் பார்த்தீங்கன்னா கல்கி. தெலுங்கு சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் எங்கிட்ட சொல்கிறாங்க, சார் கல்கி வர வரையும் தெலுங்கு சினிமா பயங்கர டவுனில் போயிடுச்சு. இப்போ கல்கி வந்து தான் ரிவைவ் பண்ணியிருக்கு. ஸோ எல்லோருமே எதிர்பார்க்கறது தமிழ் சினிமாவோட ரிவைவல் இந்தியன் டூவில் ஆரம்பிக்கும், மிகப்பெரிய லெவலில் ஓப்பனிங் கொண்டு வந்துருக்கும். அது அடுத்து எல்லா படங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். அடுத்து ராயன் வருது, அடுத்து தங்கலான் வருது, அடுத்து வந்து என்ன சொல்லவே வேணாம், ஒரு படமாக கோட் வந்து நிற்கிது. செப்டம்பர் அக்டோபரில் 3 பெரிய படங்கள் இப்போ சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கங்குவா, வெட்டையன், அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது விடாமுயற்சி. இப்படி எல்லா படங்களுமே தமிழ் சினிமா அடுத்துக்கிட்ட கொண்டு போயிடும். இந்த 4 மாதங்களில் தமிழ் சினிமா ஒரு வளர்ச்சி, ஒரு வித்தியாசத்தை பார்க்கும் தான் எல்லாம் எதிர்பார்க்கும். பரபரப்பான 6 மாதங்களுக்கு காத்திருக்கிறோம். ரொம்ப இது 4 மாதம் தான் முக்கியம். நவம்பரில் பெருசாக வராது படங்கள், டிசம்பரில் வரலாம். பட் ஆனால் இந்த 4 மாதம் ரொம்ப குரூஷியல். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ரொம்ப பிஸியாக போகிறோமா சார்? இந்த 4 மாதம் பெருசாக வெற்றி அடையணும், அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இல்லைன்னா தமிழ் சினிமாவே பயங்கர டிப்ரெஷனில் போயிடும். ஏன்னா வெற்றிகள் வரலன்னா தமிழ் சினிமா வந்து என்னடா இப்படி போயிடுச்சுன்னு. ஏன்னா ஒரு மலையாள சினிமா அட்டகாசமாக அதிரி புதிய வெற்றிகளை பார்த்துட்டு இருக்கு. தெலுங்கு சினிமா டவுனில் இருக்குது, கன்னட சினிமா டவுனில் இருக்குது, தமிழ் சினிமா டவுனில் இருக்குது. இப்போ இது வெளியில் வரணும்னா இந்த வெற்றிகள் ஜூலை 12 தேதியிலிருந்து ஆரம்பிக்கும் தான் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கோம். நிச்சயமா சார். சார் நிறைவாக அந்த ஒரு விஷயம் சார், எப்பவுமே நீங்கள் சொல்லுவீங்க பெரிய படங்கள் வந்தால் தான் அது ஒரு தயாரிப்பாளருக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர்லேருந்து ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும், ஒரு திரையரங்கு உரிமையாளர்லேருந்து அங்கே பார்க்கிங் டிக்கெட் கழிச்சு கொடுக்குற வரைக்கும் எல்லாருக்குமான வாழ்வாதாரம்னு. அப்படி பெரிய படங்களை இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ஸ்டார் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் களத்தில் படுதீவிரமாக இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதில் உங்களுக்கு மகிழ்ச்சி என்னென்ன, அதில் உங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டப்படுனா என்ன? நம்ம முன்னாடி ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கேன், எனக்கு மன வருத்தம் என்னன்னா தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய வசூல் சாதனையை கொண்டு வந்து கொடுக்குற ஒரு நடிகர் அவர் படம் வந்தாலே வந்து 500 கோடி இன்னைக்கு கேரண்டின்னு போது ஒரு சுச்சுவேஷனில் திடீர்னு நான் வந்து சினிமா விட்டு போகிறேன் 69ஓட லாஸ்ட்னு சொல்லும்போது நம்மளுக்கு மன வருத்தம் வருது. எனக்கு நம்பிக்கை இருக்குது அது ஒரு பிரேக்காக தான் நினைக்கிறேன். அது வந்து ட்ராப் கிடையாது, ஒரு பிரேக்காக எடுத்துகிட்டு திருப்பி வருவார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் பவன் கல்யாண் அவர்கள் வந்து அடுத்து 3 படம் நடிச்சிட்டு இருக்காரு, அதை முடிக்கிறாரு. அப்போ இவரும் பண்ணுவாருன்ற நம்பிக்கை தான் நான் காத்திருக்கிறேன். ஆனா ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டா பண்ண முடியாது, ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டராக தான் பண்ணலாம். அது மாதிரி தான் பவன் கல்யாண் மாதிரி, இல்லை ஆப்போசிஷன் லீடராக இருந்தால் பண்ணலாம். சீஃப் மினிஸ்டராக இருந்தால் அட்வைஸ் பண்ணுவாங்க, யார் பிரசிடென்ட்லேருந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணக்கூடாது, ஏன்னா ரொமான்ஸே பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் சீஃப் மினிஸ்டர் அதுக்கு போய் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ரீச்சிங்காகவே கதை பண்ண முடியாது, இல்லை ஒரு செய்தி சொல்கிற மாதிரி படங்கள் பண்ண முடியாது, அப்போ ஆக்ஷன் பண்ண முடியாது, ஸ்மோக் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண சட்டத்திட்டங்கள்லாம் சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு வரையறை இருக்குல்ல. ஸோ அப்போ சினிமா என்பது விலகி போயிடுமோ அவர் விட்டு அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஏன்னா அவர் வந்து வசூல் மன்னன். ரஜினி சார் எப்படி ஒரு வசூல் மன்னனா இன்னைக்கு இருக்காரோ அதே மாதிரி இன்னொரு வசூல் மன்னன் வந்து விஜய் சார். அவர் இல்லாமல் போனால் சினிமாவுக்கு வந்து ஒரு கேப் வந்துருமே அப்படின்ற ஒரு நாள் தான் எனக்கு வந்து ஒரு வருத்தம். அவர் வந்து சினிமா விட்டு போகக்கூடாது. நான் தொடர்ந்து பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், அவர் சினிமாவில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கணும் அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். அவருடைய இப்போதைக்கு என்னன்னா ஒரு பரபரப்பை உண்டாக்கியிருக்காருல ஒரு இளம் தலைவராக. ஸோ இன்னைக்கு விஜய் சார் ஒரு ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். நான் அவருடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணும்போது அதான் சொன்னேன், he has become a force to reckon with. அவருடைய ஒன் டே அவர் 11 மணி நேரம் நின்றுட்டு குழந்தைங்களுக்கெல்லாம், அதாவது 10-12 வகுப்பு படித்த அந்த மாணவர்களுக்கு ஜெயிச்சவங்களுக்கெல்லாம், அது யாரெல்லாம் டாப்பில் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் விருது கொடுக்குறாரு. அது வந்து லைவாக போயிட்டே இருக்குன்னா 10-12 மணி நேரம் எல்லா ஊடகங்களும் அதை தான் ஃபுல் டே பரப்புறாங்கன்னா தட் இஸ் ஹைலைட் ஆஃப் த மேன், தட் இஸ் அ சக்ஸஸ். அவருடைய சக்ஸஸ் அதை தான் நான் பார்க்குறேன். விஜய் சார் கிடைச்ச மிகப்பெரிய வரவேற்புன்னு அதுதான். வேற யார் பண்ணாலும் அந்த அளவுக்கு 10 மணி நேரம் வந்து ஊடகங்கள் வந்து கவர் பண்ணிட்டே இருக்குது. எல்லா ஊடகங்களும் அதுதான் ஃபுல் டே நியூஸ். ஃபுல் டே அன்னைக்கு எதுவுமே விழா நடக்கல, எந்த விழாவும் நடக்கல. சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் சைலண்டா விஜய் சார் முடிக்கிட்டோம் இன்னைக்கு ஃபுல்லா, அது பெரிய விழா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுங்குறாங்கல்ல. ஸோ அவர் இருந்தாலே ஒதுங்குறாங்க பார்த்தீங்களா. அதாவது அவர் இருந்தாலே அவர் தான் அட்டென்ஷன் அப்படின்ற அச்சீவ்மெண்ட் தான் விஜய் சாரோட அச்சீவ்மெண்ட். அரசியலில் ஒரு யூல் பிகம் அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். அது என்ன மாதிரி ஃபோர்ஸாக வந்து நிற்பாரு, எந்த அளவு வந்து நிற்பாரு, அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அரசியல் தளம் வேறு, அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்ற உதாரணம் சொல்கிறேன். இப்போ எலெக்ஷன் முன்னாடி எல்லாரும் சொன்னது அண்ணாமலை வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுவார். ஸோ அண்ணாமலை வந்து கண்டிப்பாக வந்து இத்தனை சீட் ஜெயிச்சிருவார், எவ்வளோ ஊடகங்களில் வந்து பரப்பிட்டே இருந்தாங்க. ஆனால் மக்கள் வரும்போது வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஓட்டு நிறைய இன்க்ரீஸ் பண்ணாங்க, பர்சன்டேஜ். அதாவது பல பேர் வந்து பர்சன்டேஜாக ஓட்டு வந்து 11% கிட்ட வந்திருக்கு, ஆனால் சீட்டாக ஒன்றும் கன்வெர்ட் ஆகலை. அப்போது அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்குல்ல. எவ்வளோ கஷ்டப்பட்டார் அண்ணாமலை, ஊரெல்லாம் சுற்றி எவ்வளோ பாத யாத்திரை பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்ணியும் கடைசியில் மக்கள் வந்து 10% தாண்டலை. அப்போது என்ன நடக்குது மக்கள் மத்தியில், எலெக்ஷனு விக்ட்ரின்னு வரும்போது அது எங்களுக்கான பார்ட்டி வேறு, அவங்க வந்து வேற, எங்களுடைய லோக்கல் லெவலில் எங்களுக்கு இருக்கிற லிங்க் வேறு, அவங்கள வச்சு நாங்கள் ஓட்டு போடுவோம். ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ன்றது வேறு, அப்பீல் என்பது வேறு. அது கன்வெர்ட் ஆகும். இப்போ சில படங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பீல் பெருசாக இருக்கும்,
ஆனா அது கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து வசூல்ல வந்து நின்னாதான் அது ரியல் சக்சஸ். அதே மாதிரி இங்க ஓட்டா வந்து நின்னாதான் சக்சஸ். அதனால அரசியல் என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால மக்கள் மத்தியில ஆனா ஒண்ணு மட்டும் கேரண்டி, இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாயகனா நம்முடைய தளபதி இருக்காரு. அதனால அந்த இளைஞர்கள் என்பது கேரண்டி அவர் ஓட்டு. ஆனா அது மட்டுமே பத்தாது இல்ல. இளைஞர்கள் வந்து 20% இருக்கலாம், 15-20% இருக்கலாம். ஆனா அடுத்த கட்டமா 30% யார் பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸ். அந்த ஓட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பிறகு வர்றது எல்டர்ஸ். இப்போ இந்த எல்லாம் ஓட்டு வரணும்னா இது மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படும். இவருடைய பாலிசி என்ன, எப்படி மக்கள் மத்தியில் ஒரு சீஃப்னஸாக வந்தாருன்னா தன்னுடைய பார்ட்டி மூலமா என்ன சேஞ்சஸை கொண்டு வர போறாரு, இதெல்லாம் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் பதில் என்ன இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய டைம் இருக்கு. 69 முடியட்டும், அதுவரை 69 பேசுவோம். 69 பிறகு அரசியல் இறங்கின பிறகு அவருடைய அரசியல் தாக்கத்தை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு நம்முடைய தாக்கம் ஃபுல்லாக அவருடைய கோட்டை பற்றியும் 69 பற்றி தான் நம்ம பேசணும். ஓகே சார். சார் விஜய் சார்னு சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி அஜித் சார். அஜித் சாரோடைய ஆக்டிவ்னஸ் வந்து விஜய் சார் இருக்கும்போது, ஏன்னா ஃபுல்லாக விஜய் சாரோடைய பர்த்டேக்கு எல்லாரும் சோஷியல் மீடியா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ட்விட்டரில் அஜித் சாரோடைய கார் ரேசிங் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அவர் நியூஸ் எல்லா மீடியாவும் ஒரு அந்த குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்குறத பார்க்கும்போது இந்த பக்கம் குட் பேட் அக்லியோடைய 2வது போஸ்டர் வெளியே வருது. டஃப் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆஃப்டர் 69 அஜித் சார் என்ன சார் பண்ணுவார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அஜித் சார் வந்து ஒரு பயங்கர ஆக்டிவான ஒரு ஸ்டேஜில் இருக்கார். என்ன காரணம் நம்மளுக்கு உண்மையிலே இதுதானே தெரியாது. நம்ம வெளியிலேருந்து அப்சர்வ் பண்ணதா சொல்லலாம். ஒரு பெரிய கேப் வருது வச்சுங்களேன். இப்போ விஜய் சார் 16ஓட முடிக்க போறாருன்னா ஒரு நாயகன் டாமினேட் பண்ண முடியும்னா அது அஜித் சார் மட்டும்தான். டாமினேட்னா தமிழ் சினிமாவுடைய டாப் மோஸ்ட் கலெக்ஷனாக அவர் நிற்பாரு ஆஃப்டர் ரஜினி சார். அப்போ அந்த வாய்ப்பை ஏன் மிஸ் பண்ண அவருக்கு, அஜித் சாருக்கு? அப்போ அவர் இதுதானே டைம் அவருக்கு பரபரப்பா இயங்கி அடுத்தடுத்த கட்டம் படங்களை கொண்டு வரணும். அடுத்ததா 2023 ஜனவரியில படம் வருது தெரியும், அது பிறகு படமே இல்லை. இப்போ அவரு கேட்சப் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குல்ல. விஜய் சார் வந்து ஃபாஸ்டா பண்ணிட்டே இருக்காரு படம், இவர் பண்ணல. படம் எல்லாமே அவர் பண்ணல இல்ல, ஏதோ ஒன்று விடாமச்சு முடியல, இல்லைன்னா விடாமச்சு எப்போ வந்திருக்கும். ஸோ விடாமச்சு தள்ளி போகுது, அடுத்ததா அந்த டைரக்டர் மாறுறாரு, படம் தள்ளி போகுது அப்படின்னு வரும்போது அவருக்கு எல்லாமே ஒரு டிலே ஆன பீரியட்ல வந்து கேட்சப் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால அவர் ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்காரு. அதனுடைய ரீசன் தான் இப்படி தொடர்ந்து வந்து அவங்க நிறைய விஷுவல்ஸ் இது பண்ணிட்டே இருக்காங்க. அது காம்படிட்டிவா பண்றாங்கன்னு வெளியில அப்சர்வேஷன். அவருடைய ஏதோ ஒரு விழா நடத்துறாரு விஜய் சார், அதுக்காக இவங்க போடுறாங்க. இதெல்லாம் நம்முடைய ஒரு கோஇன்சிடென்ஸா கூட இருக்காங்க. சரி, இப்போ நான் பேசுறதும் நடக்கிறதும் கோஇன்சிடென்ஸ் தான். இது நான் வேணுனே பேசுறேன்றது நம்முடைய உங்களோட கருத்தா இருக்கலாம். பட் நான் என்னுடைய பாணியில போயிட்டு இருக்கேன். அது என்னுடைய பாதைன்னு போட்டு நேற்று பாத்தீங்களா, அது போஸ்ட்ல போட்டாங்க பாத்தீங்களா, என் வழி தனி வழி மாதிரி போட்டாங்க, என் பாதையில் அப்படின்னு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் என் பாதையில போயிட்டு இருக்கேன், நீங்க தான் அதை கோஇன்சிடென்ஸ் லிங்க் பண்றீங்க. அதாவது விஜய் சார் பண்ண தொட்டு நான் பண்ணன்றத நீங்க லிங்க் பண்றீங்களே தவிர நான் என் பாதையில போயிட்டு இருக்கதான் அவர் சொல்றாரு. என் வழி தனி வழி ரஜினி சார் சொன்னார். இவன் என்ன சொல்ற, நான் என் பாதையில்ன்றது. என் பாதையில நான் போயிட்டு இருக்கேன். என் பாதைன்னா இப்போ நான் ஆடியன்ஸை எங்கேஜா வச்சிருப்பேன், தொடர்ந்து நியூஸ் கொடுத்துட்டே இருப்பேன், அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன், என் படங்கள் அடுத்தடுத்து வரும், நான் ஆக்டிவா இருப்பேன் அப்படின்றது அவருடைய பாதை. ஓகே, அது அவருடைய பாதை வேற. ஸோ அப்படிதான் நம்ம பார்க்கலாம் சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். தொடர்ந்து அடிக்கடி உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும். அது எல்லா சந்திப்புகளும் வெற்றி படங்களை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கணும்னு ரொம்ப ஆவலோட உங்களுடைய இவ்வளவு நேரத்தை எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இந்தியன் 2 பிறகு நம்ம பேசுவோம். அதனுடைய வெற்றி வந்து தமிழ் சினிமாக்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். அது பிறகு மழை பிடிக்காத மடங்கு வருது, அதை பற்றி நம்ம பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி சார்.